ஹே படிஸ். சென்னை பள்ளிக்கரணையில் ஒரு 4 மாசத்துக்கு மேலே ஒரு காதல் ஜோடி காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. 4 மாசம் கழிச்சு அந்த பையன் கொலை பண்ணப்படுறான். யாரா கொலை பண்ண அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுடைய அண்ணனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த 5 அக்யூஸ்ல அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்றாங்க. சரி ஏன்டா கொலை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா இல்லைங்க அந்த பையன் வேற ஜாதி, எங்களுக்கு பிடிக்கல, அப்பவே பிடிக்கல, ஸோ பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என் புருஷன் சாவடிக்க அவன் யாரு? நான் லவ் பண்ண, நான் கல்யாணம் பண்ண, அவனுக்கு எங்க இதுல? இது வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்கல, சென்னையில் நடந்திருக்கு. ஜாதிகள் இல்லை அப்படின்னு சொல்ற சென்னையிலே நடந்திருக்கு. சரி ஓகேப்பா, எங்கேயாவது ஒரு விஷயம் நடக்கிறது தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதான் இல்லை. ஏன்னா இந்த நியூஸுடைய கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தோம்னா அவ்வளவு பேர் இந்த கொலையை ஆதரிச்சு இந்த கொலை பண்ணவனுக்கு ஆதரவாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது இல்லையா சமுதாயத்து மேலே. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அவங்களுக்கு பதில் தரதான் இந்த வீடியோ. ஆக்சுவலி இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு பயங்கர கோவம் தான் வருது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எமோஷன் ஆகாம சட்டிலா விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். முதல்ல இளங்கோவன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பொண்ணையும் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து திரு முத்துராமலிங்கம் அவரோட போட்டோ வந்து டிபியில் வச்சிருக்காரு. அதாவது இவர் சொல்ல வர கான்செப்டோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஏன் அங்கே அந்த பொண்ணை கொள்ளுன்னு சொல்றாரு. ஏன்னா பையனை கொண்டாச்சுல, ஏன் இன்னும் ஒரு கோவம் போக மாட்டேது, பொண்ணை ஏன் கொள்ளுன்னு சொல்றாருன்னா அந்த பொண்ணு 4 மாசம் அந்த பையன் கூட வாழ்ந்துருக்குல்ல, அதான் இங்க பிரச்சனை. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண் என்பவள் தன்னுடைய சொந்த ஜாதிக்கும் தன்னுடைய பரம்பரைக்கும் தன்னுடைய விந்தணுவை சுமக்கிற மெஷின், அவ்வளவுதான். தன் குழந்தை பத்து கொடுக்கணும், அதுக்கான மெஷினா தான் இவங்க வந்து பெண்ணை பாக்குறாங்க. ஸோ அதுவே இல்லைன்னும் போது நீ என் ஜாதிக்கான குழந்தைய பெற்று தரல, நீ வேற ஜாதிக்கார பையன் கூட போயிட்ட அப்படின்னும் போது நீ எதுக்கு வாழணும், செத்து போயிடலாமே. அதுக்கு மட்டும்தான் உன்னை வச்சிருக்கோம், உன்னை தெய்வம் சாமிலாம் சொல்றோம்ல அதெல்லாம் அதுக்கு மட்டும்தான் வச்சிருக்கோம். அதுவே இல்லைன்னா நீ ஏன் எடுக்கணும் இப்படின்ற ஒரு கோவம் தான் இந்த 2 லைன்ல சிம்பிளா சொல்லிட்டாரு. இவருடைய வரலாறு என்ன, இவருடைய எண்ணம் என்ன, பெண்களை பத்தி இவர் என்ன யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா 2 லைன்ல சொல்லிட்டாரு. இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு வேளை பிறந்திருந்தா உண்மையிலே அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணை ஒரு சக மனுஷியா கூட பார்க்க மாட்டாரு, ஜஸ்ட் அ மெஷின், அவ்வளவுதான். அடுத்த ஒரு கமெண்ட் என்னன்னா அண்ணன் என்ற சொல்லுக்கு உருவமாய் திகழும் தினேஷ் என்ற நபரை வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ். இவர் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்த்துக்கள் இப்படிதான் பண்ணணும் இவங்களை அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. எனக்கு புரியல. ஏன்னா ஒரு இத்தனோண்டு ஹியூமனிட்டி இருந்தா கூட, ஏன்னா ஒரு நாய் செத்து கிடக்கு இல்ல ஏதோ ஒரு மாடு அடிப்பட்டு செத்து கிடக்குனா கூட ஐயோ பாவம் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வருது இல்ல. இதான் மனிதாபிமானம், ஹியூமன். நம்ம எல்லாம் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பையன் யாருன்னே இவனுக்கு தெரியாது. இந்த பையன் நல்லவனா கெட்டவனா அவனுடைய வரலாறு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அவன் வேற ஜாதி, அவன் வேற ஜாதின்னு தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக அவன் சாவ கொண்டாட மனநிலை இருக்குல்ல, ரொம்ப குரூயலா இருக்கு. மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு மனநிலையா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியம், இவர் பண்றது ஆக்சுவலி ஒரு கிரைம். ஏன்னா ஒரு ஆன்லைன்ல ஒரு கமெண்ட் மூலமா ஒரு கொலையை என்கரேஜ் பண்றாரு, ஒருத்தர் தப்பு செய்ய தூண்டுறாரு. இவரை உள்ள தூக்கி போறதுக்கான எல்லா விஷயமே இவருடைய கமெண்ட்ல இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மானிட்டரைஸ் பண்ணி இந்த மாதிரி ஆட்கள் ஒரு 4 பேரை தூக்கி நம்ம உள்ள போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டை டைப் பண்ணுவோம், பயப்படுவோம், ஐயோ நம்மள உள்ள தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொஞ்சம் இதுக்கும் செயல்பட்டுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து தமிழ் செல்வன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. வளர்த்தவனின் வழி கொலையாக மாறியுள்ளது, திட்டமிட்டு நாடக காதல் புரிவோருக்கு குடும்பத்தினர் கொடுக்கும் தண்டனை, சமுதாய விழிப்புணர்வு தேவை. அது இந்த மாதிரி நிறைய கமெண்ட். அந்த அப்பா எவ்வளவு வலி இருந்திருக்கும், அந்த அப்பாவுக்கு இல்ல அந்த அண்ணனுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும், அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். எனக்கு புரியல. ஒரு குழந்தைய நம்ம பெற்றுக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய விருப்பப்பட்ட நம்ம சுயநலமா ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம். நமக்கு சமுதாயத்துல வந்து நம்ம குழந்தை குட்டி அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நம்ம பெற்றுக்கிட்டதுனாலேயே யாரும் எழுதி கொடுத்துட முடியாது, நான் உன்னை வந்து பெற்றுட்டேன் அதனால நீ என் அடிமை, வாழ்க்கை ஃபுல்லா நான் சொல்றதா நீ கேட்கணும், நாங்க சொல்றவங்க கூட தான் நீ இருக்கணும், நான் சொல்ற மாதிரி தான் உன் லைஃப். அது ஒரு தனிப்பட்ட உயிர், நீ எப்படி ஒரு உயிரோ அதே மாதிரி அது ஒரு தனிப்பட்ட உயிர், அதுக்கான உரிமை அதுக்கு இருக்கு. இது ஒரு பேசிக்கான அறிவு. ஸோ இந்த அறிவு கூட இல்லாம அதையும் தாண்டி எனக்கு பிடிக்காத மாதிரி நீ வளர்ந்துடுற அப்படின்னா நான் உன்னை கொலை பண்ணுவேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம்னு தெரியல. இவருக்கு ஒரு புள்ள இருந்தா, அதுவும் ஒரு பெண் குழந்தை இருந்தா உண்மையிலே அந்த பொண்ணை நினைச்சா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு, ரொம்ப பாவம் அந்த பொண்ணு. அடுத்து பரத் சுப்பிரமணியம் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா எங்கடா போனீங்க ரஞ்சித் திருமா, உங்களுக்கு ஒரு இழுப்பம் இல்லை. அதாவது இந்த ஜாதி ஒழிப்புலாம் பேசுறாங்கல்ல அவங்களை திட்டிருக்காரு. இவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பேசிட்டு போயிடுறீங்க, ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணுங்க, ஜாதிகளிலும் நீங்க பேசிட்டு போயிடுறீங்க, இவனுங்களும் அந்த மாதிரி சொல்லிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கடைசியில யாரு சாவுறது. எவ்வளவு ஒரு நேரடியான மிரட்டல் பாருங்களேன். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா நாங்க இப்படிதான் கொலை பண்ணுவோம், ஸோ நீங்க இந்த மாதிரி பேசவே கூடாது அப்படின்னு ஒரு நேரடியான ஒரு தீவிரமான ஒரு மிரட்டலை சொல்லியிருக்காரு. எப்படி இவங்க எல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாம சுத்த விட்டுருக்குதான் எனக்கு சுத்தமா தெரியல. அடுத்து சரவணன் அப்படின்னு ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்ணை பெற்று வளர்த்தி வைப்பான், அவன் சம்மதம் இல்லாமல் தூக்கிட்டு போனா கொஞ்சுவானாம். இவர் வந்து மருத்துவர் ஐயா அவர்களுடைய போட்டோ வந்து டிபி வச்சிருக்கேன். ஏன்னா சொல்லி ஆகணும், யாரெல்லாம் பேசுறோம் நம்ம சொல்லி ஆகணும். அது இவர் என்ன சொல்றாருன்னா முதலே சொன்ன மாதிரி தூக்கிட்டு போனானே சொல்றாரு, பொருள் தானே, ஒரு பொண்ணு ஒரு உயிரெல்லாம் கிடையாது, பொருள் தானே, அவர் இங்க வளர்த்தி வச்சிருக்காங்க, தன்னுடைய சொந்த பொருள், அந்த பொருளை தூக்கிட்டு போட்டா இவங்களுக்கு கோவம் வருது. இதான் நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க யாருமே பெண்ணை வந்து ஒரு சக மனுஷியா பாக்குறது கிடையாது. அந்த பொண்ணோட சம்மந்தம் இல்லாம ஒருத்தன் வல்க டைம் கல்யாணம் பண்ணிட்டானா கோவப்படுறது நியாயம் இருக்கு.
இவங்க அப்பன்கிட்ட சொல்லாம அதை தூக்கிட்டு போயிட்டானா. ஸோ ஒரு பெண்ணை ஒரு ப்ராப்பர்ட்டியா பாக்குறது, ஒரு மனுஷியாலும் ப்ராப்பர்ட்டியா பாக்குற மனநிலையில இருந்தா இந்த மாதிரியான கமெண்ட்லாம் வரும். இந்த மாதிரி ஐடியாலஜியை கிரியேட் பண்றது யாருன்னு சொல்லிட்டு இவங்க டிபியை பார்த்தாலும் தெரிஞ்சிடும். அடுத்து துரை வைத்திலிங்கம் என்ன சொல்றாருன்னா, வசதியான பெண்ணை திருமணம் செய்வதுக்கு பெயர் ஜாதி மதம். அது வந்து வசதியான பொண்ணா பார்த்து இவங்க கல்யாணம் பண்றாங்கப்பா, இப்படிதான் இவங்க வந்து கல்யாணம் லவ் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை பல பேர் சொல்ற அதே கருத்தை இவரும் சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருப்பாருன்னு வச்சுப்போமே, அந்த அரேஞ்ச் மேரேஜ் வந்து இவர் எந்த காசுமே வாங்கல, வரதட்சணையில அவர் வாங்கவே இல்லை. முழுக்க முழுக்க வந்து அந்த பெண் கிட்ட இருந்து ஒரு பைசா வாங்காம தான் இவங்க பண்ற அரேஞ்ச் மேரேஜே முழுக்க முழுக்க காசுக்காக போயிட்டு எந்த பொண்ணு வீட்டுல அதிக காசு இருக்கு, யார் அதிக காசு தருவாங்கன்னு பார்த்து பார்த்து போய் பிச்சை எடுக்காத கூட தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க இவங்க. இதை ஏன்னா நிறைய லவ் மேரேஜ்ல வந்து நான் ஒரு பைசா அதெல்லாம் நான் வரதட்சணை வாங்க மாட்டேங்க, நான் காதலிச்சேன் இப்படி சொல்ற லவ் மேரேஜ் நம்ம பார்த்துருக்க முடியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கூட நான் வந்து காசுலாம் வாங்க மாட்டேங்க, வரதட்சணை பார்க்க மாட்டேன். ஸோ காசு பார்க்காம நடக்கிற அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப ரேர், பொண்ணு வீட்லயும் சரி பையன் வீட்லயும் சரி. இவங்கெல்லாம் எந்த மூஞ்சியை வச்சுட்டு லவ் மேரேஜ் சொல்ல வரேன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அடுத்து முத்துசாமி தர்மார் என்ன சொல்வார்னா, திருந்துவதற்கு வாய்ப்பில்லை, ஏன் உங்க வீட்டு ஜாதியில பெண் இல்லையா, வீணா ஒரு உயிர் போச்சு, வருத்தப்படுறாரு. ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு அந்த பையன் செத்து போனது. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஆக்சுவலி பாவம் வீணா உயிர் போச்சு, ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க உங்க வீட்டிலே கல்யாணம் பண்ணிக்கலாமே, இல்ல வந்து ஏன்டா அந்த மாதிரி லவ் பண்றீங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க இந்த மாதிரி காதலிச்சா நாங்க கொலை பண்ணுவோம், உங்களுக்கு தெரியுது, அப்புறம் ஏன் இப்படி காதலிக்கிறீங்க, ஏன் இப்படி வீணா செத்து போறீங்க. ஸோ வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி நேரடியா வந்து ஜாதி வெறிய வன்மத்தையும் கக்கிட்டு இருந்தாங்கல்ல இந்த கமெண்ட் செக்ஷன்ல, அவனுங்க எவ்வளவோ பெட்டர். அட்லீஸ்ட் அவங்க நேர்மையா இருக்கானுங்க. நான் இப்படிதான்டா, நான் வெறி போச்சோம், எனக்கு அறிவு கிடையாது, இப்படிதான் நான் காட்டுப்பாடு வெளிப்படையா ஒத்துக்கிறானுங்க. ஆனா இவனுங்க அவனுங்களை விட ரொம்ப மோசமானவங்க. ஏன் அப்படின்னா, அட்லீஸ்ட் அவனுக்கு நமக்கு வெளிப்படையா தெரியல, இவனுங்க நம்ம கூடவே இருப்பானுங்க, ரொம்ப நல்லவ மாதிரியே பேசுவானுங்க, நம்ம கூடவே நாங்கெல்லாம் அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்கன்னு திடீர்னு கத்தி எடுத்து நம்மளை வெட்டிடுவானுங்க. ஸோ ரொம்ப மோசமானவங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இப்போ நான் படிச்ச இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு பேஜ்ல போட்டு அந்த நியூஸ்ல இருக்க கமெண்ட் செக்ஷன்ஸ், அதுல இருந்து சில கமெண்ட்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி உங்ககிட்ட படிச்சு காட்டினேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லா பேஜ்லயுமே இந்த நியூஸை போட்டிருப்பாங்க. அந்தந்த பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 100கணக்கான 1000கணக்கான கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம சமுதாயம் எப்படி இருக்குன்னா, ஜாதி ரீதியான கொலையை கூட நியாயப்படுத்தி பேசுற அளவுக்கு தான் இருக்கணும்னு நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் ஆச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த நம்ம கிட்ட வந்து தூக்கி எறிய பார்ப்போம். அண்ட் அரசாங்கமும் வந்து ஜஸ்ட் கொலை பண்றவன் தூக்கி உள்ள போட்டாச்சு, ஆனா இதை ஆதரிக்கிறவன் இவனெல்லாம் ஜாலியாக சுத்திட்டு இருக்கான்ல. ஸோ அடுத்து இந்த மாதிரி கமெண்ட் போறதுக்கே ஒருத்தன் பயப்படணும். அந்த மாதிரியான ஒரு கடுமையான தண்டனைகளை இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போறவனுக்கே கொடுக்கணும். அதுக்கான ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்கணும்னு ஒரு ரெக்வஸ்டா உங்க எல்லாரும் மூலமாகவும் நான் கேட்டுக்கிறேன். நம்ம ரேஷனல் பேட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சாதி மதங்களை தூக்கி எறிஞ்சு மனுஷனா எல்லாரும் ஒண்ணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா போதும், நம்ம எல்லாருமே பட்டீஸ். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம்.